விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஒரு 1500 கிலோ எடையுள்ள திரி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர் இருக்கக்கூடிய துணி வந்து காடாவா திரியாக்கி அங்கே ஏற்றுறாங்க. 11 நாட்கள் வந்து அந்த தீபம் எரியுது, காற்றிலும் மழையிலும். இன்னொரு அதிசயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நெய்யை வந்து இன்றைக்குமே ஒரு எறும்பு எதுவுமே தீண்டுறதில்ல, அங்கே சிந்தும் பார்த்தீங்களா, அதை கூட தொடுறதில்லை. ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. குளிருக்கும் அந்த மழைக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு சீதோஷ்ண நிலை மாற்றம் இருக்கும் நம்ம எல்லார்ட்டையுமே. அப்போது அதிகமான ஒரு பூச்சிகள் வரக்கூடிய, அதே மாதிரி கொசு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் நம்மளை எல்லாத்தையும் ரொம்ப கடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை விரட்டி நம்ம வந்து வீடை வந்து ரொம்ப நல்ல இருள் தன்மை இல்லாமல் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பிரதாயங்கள். இந்த உடம்பு வந்து எப்படி ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த விளக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது மண் தத்துவத்தை சொல்லுது. அப்போ அந்த மண் தத்துவத்தை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த விளக்குகளை பயன்படுத்துகிறோம். நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையோ குலதெய்வ வழிபாடுகளையோ அமாவாசை திதியிலையோ பௌர்ணமி திதியிலையோ நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கும் காலையில் நீங்கள் போகிறதுனா போயிட்டு வந்து சாயங்காலத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு வந்துடணும். தொடர்ச்சியாக தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு கிரிவலத்தை எவர் ஒருவர் முடிக்கிறாரோ அவங்க என்ன கேட்டாலும் சிவபெருமான் வந்து அருள்வதற்கு தயாராக இருப்பார். திருக்கார்த்திகை தீபம் நம்மளுடைய தமிழர் பாரம்பரியத்தில் எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த தேதிக்கு என்ன பண்ணணும்? அதாவது திருக்கார்த்திகை தீபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக தமிழர் திருநாள், அதாவது கிட்டத்தட்ட வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விளக்குகளால் ஒளிரப்படும். அப்போ ஏன் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க? திருக்கார்த்திகைக்கும் இந்த வீட்டில் நம்ம எல்லாரும் தீபம் ஏற்றுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக திருக்கார்த்திகை தீபம் எந்த மாதத்தில் வருகிறதுனா கார்த்திகை மாதம். ராசியின் அடிப்படையில் அது விருச்சிக வீடாக வருகிறது. இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமான் வந்து அர்த்தநாரீஸ்வரராக வாசலில் வருவார். வந்ததுக்கப்புறம் அங்கே மகாதீபம் ஏற்றப்படும். அந்த மகாதீபத்தை பார்த்து தான் மலை மேலே வந்து ஏற்றுவாங்க. இந்த மலை மேலே ஏற்றக்கூடிய அந்த தீபம் பார்த்திங்கன்னா அந்த மலையுமே கிட்டத்தட்ட 2668 அடி உயரத்தில் இருக்குது. அந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா 3500 கிலோ நெய் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஒரு 1500 கிலோ எடையுள்ள திரி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 மீட்டர் இருக்கக்கூடிய துணி வந்து காடாவா திரியாக்கி அங்கே ஏற்றுறாங்க. 11 நாட்கள் வந்து அந்த தீபம் எரியுது, காற்றிலும் மழையிலும். இன்னொரு அதிசயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நெய்யை வந்து இன்றைக்குமே ஒரு எறும்பு எதுவுமே தீண்டுறதில்ல, அங்கே சிந்தும் பார்த்தீங்களா, அதை கூட தொடுறதில்லை. ரொம்ப எல்லாருக்குமே ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கோயில் வாசலில் அர்த்தநாரீஸ்வர பெருமான் வெளியில் வந்தவுடனே இங்கே ஏற்றுவாங்க. ஏற்றுற அந்த தீபத்தை பார்த்து மலை மேலே தீபம் ஏற்றுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. ஸோ இந்த பரணி தீபம் ஏற்றினோடனே அதுக்கடுத்து முதல்ல காலையில் பரணி தீபம் ஏற்றுறாங்க, இரவு நேரத்தில் சாயங்காலமாக பார்த்திங்கன்னா மலை மேலே ஏற்றுறாங்க. இந்த தீபம் ஏற்றின உடனே தான் நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்மணிகள் வீட்டில் வந்து அந்த திருவண்ணாமலையார்னால நிறைய பார்த்துருக்கேன். எப்படின்னா அந்த திருவண்ணாமலையார் லைவில் போட்டுருவாங்க. போட்டு அங்கே தீபம் ஏற்றினோடனே வாசலில் எல்லாருமே தீபம் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பீடைகள், அதாவது நமக்கு அடுத்து வந்து மார்கழி மாதம் வரும், இங்கே ஐப்பசி, இது ரெண்டுக்கும் நடுவில் குளிருக்கும் அந்த மழைக்கும் நடுவில் நம்ம வந்து ஒரு சீதோஷ்ண நிலை மாற்றம் இருக்கும் நம்ம எல்லார்ட்டையுமே. அப்போது அதிகமான ஒரு பூச்சிகள் வரக்கூடிய, அதே மாதிரி கொசு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் நம்மளை எல்லாத்தையும் ரொம்ப கடிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை விரட்டி நம்ம வந்து வீடை வந்து ரொம்ப நல்ல இருள் தன்மை இல்லாமல் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பிரதாயங்கள். அதே போல் விருச்சிக ராசிங்கிறது காலபுருஷனுடைய 8வது ராசி, ஒரு மறைபொருள் இருக்கக்கூடிய ராசி. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருட்டான ஒரு பாதாள லோகம் மாதிரி தான். அப்போ அந்த இடத்துல சூரியன் பயணம் பண்ணும்போது எல்லார் வீடுமே வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தில் தான் இந்த தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டாடப்படுகிறது. நம்முடைய தமிழர் சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீபம் வச்சுட்டாங்க, இந்த பௌர்ணமி முடிஞ்சதுன்னா அதுக்கடுத்து மார்கழி முடிஞ்சு தை வர்ற வரைக்கும் எந்த விதமான ஒரு நல்ல காரிய விஷயங்கள் எதுவுமே பண்ண மாட்டாங்க.
அந்த கூம்புன்னு சொல்லுவாங்க. இந்த தீபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, தீபத்துக்கு முன்னாடியே இந்த கல்யாணம் பண்றவங்க, காது குத்து என்னென்ன பண்றாங்களோ வீட்ல விசேஷம் எல்லாமே பண்ணிருவாங்க. தீபத்துக்கு அப்புறம் மார்கழி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை விஷயங்கள், ஐயப்ப சாமிக்கு மாலை போடுறது, இது எல்லாம் பண்ணிட்டு தை மாசம் வந்து அதாவது மார்கழி முடிஞ்சதுக்கு அப்புறம் தையில தான் திருப்பி முகூர்த்தங்கள் ஆரம்பிக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கார்த்திகை தீபத்துல வந்து நம்ம ஒரு பூஜையாக வீட்டில் வழிமுறை பண்றோம்னா என்ன பண்ணும்? பொதுவா வந்து ஒற்றைப்படை எண்கள்ல விளக்கு வைக்கலாம். இந்த விளக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டு தீபம் 27 தீபம் வந்து கணக்கு வைக்கணும். வீட்டு தீபம் எல்லாமே நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. 27 தீபம் அப்படிங்கிறது வந்து ஒரு சராசரி. இது மாதிரி அதாவது யார் வீட்லயுமே வந்து சில பேர் வீட்ல ரொம்ப வசதி இருக்காது. அளவா வைப்பாங்க. இந்த 27ங்கிறது ஒரு கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒற்றைப்படையில நீங்க எத்தனை தீபம் வேணாலும் வச்சுக்கலாம். உங்க வீட்டோடைய அளவை பொறுத்து. இப்ப பெரிய பணக்காரங்க வீடா இருந்தது அப்படின்னா, அவங்க அந்த மேல எல்லாத்துலயும் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த எலிவேஷன்ல எல்லாம் வைப்பாங்க. அப்ப அவங்க வந்து ஒற்றைப்படை எண்ணிக்கையில தீபம் வைக்கணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து கலப்படை எண்ணெய், இந்த சுகந்த நறுமண எண்ணெய் இந்த மாதிரி நிறைய வர்றாங்க. ஸோ நல்லெண்ணெய் தீபம் வந்து நம்ம உடலுக்கும் நம்மளுடைய அந்த சுவாசத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக வீட்டில் தான் அனுஷ நட்சத்திரம் இருக்கு. அனுஷம்ங்கிறது சனியுடைய தாத்பரியம். இந்த சனி அப்படின்னு சொன்னாலே நல்லெண்ணெய் மட்டும்தான். இந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்முடைய உடலை வளர்க்கக்கூடிய, அந்த காலத்தில் வந்து பெரியவங்க எண்ணெய் போட்டு குழந்தைங்களை வளர்த்துவாங்க இல்லையா? அப்போ அந்த நல்லெண்ணெய் தான் உடலுக்கும் மனதுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங்லாம் பண்ணுவோம். அது ஏன்னா எல்லாமே சனியை பேஸ் பண்ணி தான். அப்போ உங்களுக்கு ஆயுள் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்களோட ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும். லைக் அது நல்லெண்ணெயாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அப்போ அந்த தீபத்திற்காக நீங்கள் நல்ல சுத்தமான நல்லெண்ணெயாக பயன்படுத்தணும். ஏன்னா இப்போ கடையில் போய் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கா சாமி கும்பிட்றதுக்கான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் கலப்படம் இல்லாத சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்துவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சரி, இறைவனுக்கும் சரி, 2க்குமே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்போ ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விளக்கு வச்சு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கார்த்திகை அவல்னு சொல்லுவாங்க. அந்த கார்த்திகை பொரி பெசரி அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா பெசரி வைப்பாங்க. அதே மாதிரி அப்பம் சுடுவாங்க. கார்த்திகை மாதத்தில் அப்பம் சுட்டு இதை இறைவனுக்கு நைவேத்தியமாக படைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் சேர்ந்து இறைவனை வழிபட்டு அந்த வாசலில் வந்து பார்த்திங்கன்னா, சில வீடுகளில் நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா, உலக்கு இருக்குல்ல, அந்த உலக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த உலக்கையில் தீபத்தை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்படியே தீபம் அவ்வளோ அழகாக நிற்கும். அந்த உலக்கையில் தீபம் ஏற்றுவாங்க. சில பேர் வந்து வாசலில் குத்து விளக்கு வந்து வரிசையாக வச்சு அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் அகல் தீபம் ஏற்றுவாங்க. முடிந்த அளவு வந்து நீங்கள் போன வருஷம் வச்சுருக்க விளக்கு இந்த வருஷம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சுட்டு பயன்படுத்துங்க. இந்த அடுப்பில் வந்து விறகடுப்பில் போட்டு அந்த விளக்கை வந்து சுட்டு புதுசாக்கி பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக புதிய விளக்குகள் ஒரு 5வது உள்ளே சேர்த்து வைக்கணும். ஏன்னா பழைய விளக்குகள் நிறைய பேர் இந்த பித்தளை விளக்கு எடுப்பாங்க. அப்புறம் இந்த கிளியாஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய விளக்குகளை பயன்படுத்துவாங்க. அது கூட சேர்த்து மண் விளக்குகள், புதிதாக மண் விளக்குகள். இது எதற்காக அப்படின்னா எல்லாமே தாத்பரியம் தான். இந்த உடம்பு வந்து எப்படி ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் இயங்குதோ அது மாதிரி நீங்கள் வந்து இந்த விளக்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது மண் தத்துவத்தை சொல்லுது. அப்போ அந்த மண் தத்துவத்தை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த விளக்குகளை பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த விளக்கு எப்படியோ அது மாதிரி தான் இந்த பஞ்சபூத தத்துவத்தினால் ஆன இந்த உடலும் அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த தாத்பரியம் எல்லாமே. அப்போ ஒரு 5 விளக்காவது புதிய விளக்குகளை வாங்கி முந்தின தினமே அதை தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சு விளக்குகளுக்கு போட்டு நெய் இருந்தால் நெய் ஊற்றலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்திரி போட்டு இந்த நைவேத்தியங்களை படைத்து அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி அங்கே தீபம் ஏற்றின உடனே நம்ம வீட்லேயும் பூஜை பண்ணி வாசலில் தீபத்தை வைக்கிறது வந்து ஒரு நல்ல முறையாக கருதப்படுகிறது. இப்போ முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சிறப்பான தினங்கள்ல எல்லாம் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய பழக்கம் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கும். கார்த்திகை அன்று பண்ணலாமா? இப்படி ரொம்ப நாள் போகாமல் இருக்கும், கார்த்திகை அன்னைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவோட்டம் இல்லை ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய பதில். அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல வேலிடான ஒரு பாயிண்ட். என்னென்னா, கார்த்திகை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்று தான் அந்த கார்த்திகை தீபம் வரும். எல்லா பௌர்ணமி அன்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்களை நம்ம தமிழர் சமுதாயம் கொண்டாடிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். ஸோ வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பான விஷயங்கள் பண்ணுவோம். இது மாதிரி ஒவ்வொரு மாதங்கள்லையுமே வரக்கூடிய அந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமா இருக்கும். மார்கழி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவோம்.
மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு உத்தரகோச மங்கையில் சிவபெருமானுக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது பௌர்ணமி தினமாகட்டும் அமாவாசை தினமாகட்டும் முன்னோர்களுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு தினமாக நமக்கு வந்து இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வழிபாட்டு தினம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையோ குலதெய்வ வழிபாடுகளையோ அமாவாசை திதியிலையோ பௌர்ணமி திதியிலையோ நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கும் காலையில் நீங்கள் போகிறதுனா போயிட்டு வந்து சாயங்காலத்தில் வீட்டில் வந்து விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு வந்துடணும். அப்போ அதன் அடிப்படையில் உங்களோட குலதெய்வ கோயில் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வந்து வணங்கிட்டு வந்து ஏற்றுறதுனால எந்த விதமான தவறுமே இல்லை. ஏன்னா பௌர்ணமி தினமும் சரி அமாவாசை தினமும் சரி முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்காகவும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆற்றல் சேமிக்கப்படுங்கிறது என்றைக்குமே மறுக்க முடியாது. ஏன்னா கோயில் எல்லாமே ஒரு எனர்ஜி ஸ்டேஷன். அப்போ நீங்கள் வந்து குடும்பத்தோடு அங்கே சென்று வழிபடும் போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்களை உங்கள் குடும்பத்தினுடைய முன்னேற்ற விஷயங்களை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. கார்த்திகை தீபம் வந்து சொக்கப்பனை எரிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பண்ணுவாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இந்த தீபத்தை பற்றி. இதில் ஒரு அழகான ஒரு நிகழ்வாக தமிழர் சமுதாயத்தின் ஒரு உயரிய ஒரு நிகழ்வாக இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் இது வந்து பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலை தீபம் எப்படி இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணப்படுதோ அது மாதிரி நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களாகட்டும் சிவா ஆலயங்களாகட்டும் அந்த ஆலயத்தின் வாசலில் கொடிமரத்தின் முன்பாக ஒரு பனை மரத்தை வந்து அதோட அடிபாகத்தை எடுத்து வெட்டி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் பனையோலையை போட்டு சொக்கப்பனை கொளுத்துவாங்க. இது வந்து அந்த காலத்தில் ஒரு மரபு சார்ந்த விஷயமாக கருதப்பட்டது. இது வந்து எப்படின்னா, சிவபெருமான் எப்படி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் காட்சி கொடுத்தாரோ அந்த காட்சியை நம்ம இங்கே வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐதீகமாக இது கருதப்படுகிறது. சிவபெருமான் வந்து அக்கினி பிளம்பாக அவங்க 2 பேத்துக்கும் ஒரு காட்சி கொடுத்தார். அந்த ஒரு காட்சியினுடைய ஒரு தத்ரூபத்தை நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துவதற்காகத்தான் சொக்கன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சிவன். அவனை வந்து அந்த பனை ரூபத்தில் வந்து அந்த பனையை கொளுத்தும் போது சொக்கப்பனை கொளுத்துதல்னு. அப்போ அந்த இடத்தில் நம்ம ஈஸ்வரனை அங்கே வணங்குறோம் அப்படிங்கிறது தான் அதோட ஐதீகம். அதே மாதிரி அந்த கார்த்திகை மாதம் நான் சொன்ன மாதிரி பூச்சிகள் அதிகமான மாதம்னால அந்த ஊருக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாதுன்றதுனால அந்த பனையை கொளுத்தும் போது என்ன ஆகும்னா கொழுந்து விட்டு எரியும். அதில் பூச்சிகள் வந்து அதை நோக்கி ஈர்க்கப்பட்டு அந்த பூச்சிகள் அதில் விழுந்து அழியும். அப்போ அந்த பூச்சிகளால் மனிதர்களுக்கு எந்த விதமான துன்பமும் நிகழாது. அப்போ அதில் ஒரு பெரியவங்களோட ஒரு நல்ல ஒரு தாற்பயம் வந்து நம்முடைய உயிரை காப்பதற்காகவும் பயன்பட்டதுங்கிறதுனால இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. இப்போ திருக்கார்த்திகை தினத்துக்கும் ஜோதிடத்துக்குமான தொடர்பு, இப்போ இந்த நாள் வந்து எந்த அளவுக்கு உசிதமான உன்னதமான நாளாக இருக்கு? இப்போ திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி நம்ம எல்லா விஷயமுமே இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து நிறைய பேர் ரொம்ப அந்த தீபத்தை போய் பார்க்குறதுங்கிறத ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து கோயில்களுக்கு போகும்போது ரொம்ப கூட்டத்தில் வயசானவங்க குழந்தைங்க மாசமாக இருக்க கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறவங்க தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன், இது மூலமாக போக வேண்டாம். ஏன்னா நம்மளே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். இப்போது கோச்சாரத்தில் மீன ராசியில் சனி சஞ்சரிச்சிட்டு இருக்கப்படினால கோயில்களுக்குள்ள அனாச்சாரங்கள் நிகழ்வதும் கோயில்களில் சங்கடமான நிகழ்வுகள் நிகழ்கிறதும் உண்டான ஒரு அமைப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல திடகாத்திரமான ஆண்கள் போங்க, வயசு பசங்க போங்க, எல்லாருமே போங்க. ஆனால் அந்த மூச்சு பிரச்சனை இருக்கவங்க, கோயிலில் இடிபாடுகள் வருன்றவங்க தயவு செய்து போக வேண்டாம். இதை ஒரு பொதுவான ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ராசிகளுடைய தத்துவப்படி சிம்ம ராசிக்காரர்களுக்கான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தான். அப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிக முக்கியமான கோவிலாக இந்த கோவில் கருதப்படுகிறது. எப்போ முடியுமோ அப்போ போயிட்டு வாங்க. இப்போ தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுடைய உடல் தகுதியை பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அங்கே போய் மலையை சுற்றி வந்து திங்கக்கிழமை காலையில் தரிசனம் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய அந்த சிவபெருமானுக்கே உரிய மாத சிவராத்திரிகளில் ஒரு முறை முயற்சி செஞ்சு போயிட்டு வரலாங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்குலாம் அங்கே ரொம்ப நல்ல அந்த கோயில் வந்து பொருந்தி வரும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துடைய தன்மையாக அந்த கோயில் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு நம்முடைய நட்சத்திரத்திற்குன்னு ஒவ்வொரு சிறப்பான ஆலயங்கள் இருக்கும். அந்த ஆலயங்களுக்கு போகும்போது நம்முடைய அந்த ஒரு ஆறா வந்து நல்ல ஒரு விஷயத்துக்கு மேலே வர்றதுக்கு ஆரம்பிப்போம். அதனால இந்த தன்மை உள்ளவர்கள் போகலாம். அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சனி அந்த அவர்களுடைய சந்திரன் மேலே சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க போகலாம். கும்பராசிக்கு ராசியிலே ராகு இருக்காரு, 7ல் கேத்து இருக்கார், இவங்களுக்கும் தொந்தரவு இருக்குது. இவங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஜாதகத்தில் சனி சந்திரன் இணைவு உள்ளவர்கள், அதே மாதிரி சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்காங்க,
ஏன்னா சந்திரன் பாதிப்பு அப்படின்னா சந்திரனோட ராகுகேது இருக்கிறவங்க, சந்திரனோட வந்து பாவகிரகங்களோட தொடர்பு இருக்கிறவங்க, ஒரு சதா மன அமைதி இல்லைங்க, நிம்மதியே இல்லைங்க, பிரச்சனைகள்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அந்த கோயிலுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். போயிட்டு வரும்போது நிச்சயமாக அவர்களுக்குள் ஒரு மாற்றம் இருக்கும். இன்னும் ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதம் துவங்கி ஆடி மாதம் வரையில் வரக்கூடிய அந்த உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவோம். அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ஒரு கிரிவலத்தை எவர் ஒருவர் முடிக்கிறாரோ அவங்க என்ன கேட்டாலும் சிவபெருமான் வந்து அருள்வதற்கு தயாராக இருப்பார். அந்த ஒரு தொடர்ச்சியாக, ஆனால் நானே ட்ரை பண்ணியிருக்கேன், விட்டு போயிடும். அது எப்படியாவது ஒரு மாதம் வந்து நமக்கு தவறி போயிடும். அப்போ அந்த மாதிரி தவறாமல் நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ணி முடிச்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு தாத்பரியம். திருக்கார்த்திகை குறித்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி விவேக் அவர்கள். வாழ்க வளமுடன். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.